இப்போது எங்கள் தெருவுலேயே கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தெரு இருக்குது. அந்த அத்தனை தெருக்கள்லையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 28 குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் டெய்லி நாங்கள் சாப்பாடு வைக்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு சாப்பாடு வச்சுக்கிட்ருக்கோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறது, இது திடீர்னு முடியலை, எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, டிவார்மிங் பண்ணுறது, வேக்சின் போடுறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ எங்கள் இதில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லையா, அந்தந்த தெருவுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அங்கே பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களும் இல்லை, நிறையா பேர் என்னென்னா தெருக்களில் உள்ள நாய்கள் சாப்பாடு வைக்காதீங்க, நீங்கள் சாப்பாடு வைக்கிறனால தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு வைக்கிறனால வேறு ஏரியாலேருந்துலாம் நாய் வந்துடுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாய் அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கோம். அதோட எல்லையை தாண்டி வேறு இடத்துக்கு போகாது. அப்படியே வேறு இடத்துக்கு போனாலும் அந்த ஏரியாவில் உள்ள நாய் அவங்கள விடாதுங்க. அதனால் இப்போ சாப்பாடு வைக்கிறோங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல இருந்தெல்லாம் நாய் இங்கே தங்காது. அந்த ஏரியா புது ஏரியாவுக்கு தங்காது, வரவும் வராது. அதே ஏரியாவில் இருக்கிற நாய்கள்லாம் எங்கள் ஏரியா உள்ளே வராதுங்கிற மாதிரி உள்ளே விடவும் மாட்டாங்க. சரியா? சரி. அதே மாதிரி நாய்க்கு சாப்பாடு வைக்காதீங்க, தண்ணி வைக்காதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் வீட்டிலலாம் செல்ல நாய் வளர்க்குறீங்கள்ல, செல்லமாக நாய்க்கு வளர்க்குறீங்களா பெட்டா, அதுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறீங்களா இல்லையா, தண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா, எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த குழந்தைக்கு பசிக்கும் தாகம் எடுக்கும் தானே. அது மாதிரி தானுங்க தெருவில் வாயில்லா ஜீவன்களுக்கு அந்த ஆதரவே இல்லாமல் சுற்றி திரியிற அந்த ஜீவன்களுக்கு பசிக்காதா? ஒரு பசி மனிதனையே மிருகமாக்குங்கிறது தெரியாதா? அதுங்களுக்கு ஒரு வேளை சாதம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு தாகத்துக்கும் தண்ணி வச்சாலே போதுங்க. ஆயுஸ்க்கும் அந்த தெருவுக்கு காவலாக நிற்கும் அது. அதனால் இன்னுமே சாப்பாடு நீங்கள் வைக்காட்டியும் பரவாயில்ல, வைக்கிறவங்கள ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க வைக்காதீங்கன்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி பாவத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. சரியா? நன்றி.